நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை இல்லாத கண்கள். ரொஹானா செல்லும் ரயிலில் ஒரு இளம் பெண் பயணம் செய்கிறாள். அவளது பெற்றோர் அவளை ரயில் ஏற்றிவிட்டு பத்திரமாக பயணிக்கும்படி அறிவுரை சொல்கிறார்கள். அந்த ரயில் பெட்டியில் ஒரு பார்வையற்ற இளைஞன் பயணம் செய்கிறான். அழகான இளம்பெண் தன்னெதிரே உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை அவன் உணர்கிறான். அவளிடம் எந்த ஊருக்கு போகிறீர்கள் என கேட்கிறான். சஹரான்பூருக்கு போகிறேன், அத்தை வந்து அழைத்து போவார் என்று கூறுகிறாள். அத்தைகள் கடுமையான ஜந்துகள், நான் ஒதுங்கியே இருந்து கொள்கிறேன் என கேலி செய்கிறான். அவள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என கேட்கிறான். இவன் டேராடூன் என்று பதில் சொல்கிறான். ரயில் வேகமாக ஓடத் துவங்குகிறது. அந்த பெண் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டு வருவதை அவனால் உணர முடிகிறது. மரங்கள் ஓடுகின்றன. நாம் நிலையாக இருக்கிறோம் என்று சொல்கிறான். அப்படித்தான் இருக்கும் என்று அவள் பதில் சொல்கிறாள். தான் பார்வையற்றவன் என அவள் உணர்ந்திருப்பாளா என்று நினைக்கிறான். அவளுடன் பேச வேண்டும் என்ற ஆசை பொங்குகிறது. உங்கள் முகம் கவனித்து பார்க்க வைக்கிறது என்று சொல்கிறான். அதை கேட்டு அவள் வெட்கத்துடன் சிரிக்கிறாள். அவர்களுக்குள் அதிக உரையாடல் நடக்கவில்லை. ஆனால் அவளது அருகாமையும் அவள் இருப்பு ஏற்படுத்திய பரவச உணர்வும் அவனை தீவிரமாக ஆட்கொள்கின்றன. அடுத்த ரயில் நிலையத்தில் அவள் இறங்குகிறாள். கிளம்பும் போது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறாள். ரோஜாவின் மனம் பூவை வீசி எறிந்த பிறகும் இருப்பது போல அவளது நினைவு அவனுக்குள் நிரம்புகிறது. வேறு பயணிகள் அடித்து பிடித்துக் கொண்டு ரயிலில் ஏறுகிறார்கள். கதவு சாத்தப்படுகிறது. ரயில் கிளம்புகிறது. புதிய பயணி ஒருவன் அருகில் வந்து அமர்கிறான். அவன் கேலியான குரலில், உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும், அந்த பெண்ணைப் போல நான் ஒன்றும் கவர்ச்சியான ஆள் இல்லை என்கிறான். கவனிக்க வைக்கும் பெண் என பார்வையற்றவன் முணுமுணுத்தபடியே எதிரில் இருந்த பயணியிடம், அவளுடைய தலைமுடி எப்படி இருந்தது? குட்டையாக இருந்ததா, இல்லை நீண்ட கூந்தலா? கவனிக்கவில்லை என்று சொல்லிய பயணி, அவளது கண்களை மட்டும்தான் பார்த்தேன். எவ்வளவு அழகான பெண், ஆனால் முழுமையாக பார்வையற்றவள். அதை நீங்கள் கவனிக்கவில்லையோ என்கிறான் பயணி.